ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொவைல பார்த்துருவீங்க. ப்ரொவைல பார்த்தா சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணாதான் நம்ம திடீர் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா நான் சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து ஷார்ட் வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். வாங்க இந்த வீடியோ வந்து ஷார்ட் சிம்பிளாக வந்து மேக் பண்ணுறதுன்னு போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து நம்ம எடிட் பண்ண வந்து அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கான ப்ரொஃபஷனல் லிங்க் பார்த்தா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா ப்ளஸ் ஐக்கன் பார்த்து கீழே ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ வந்து ஒரு சிங்கிள் புக் மார்க் பர்சன்டேஜ் நான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான புக் மார்க் பர்சன்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தா வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்குது. நான் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து வாய்ஸில் சொல்கிறேன் சென்டரில். நீங்கள் வீடியோ கொஞ்சம் வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு புக் மார்க் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் மார்க்ஸ் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் ஸ்க்ரோல் பண்ணால் அதனுடைய இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா கீழே பார்த்தா உங்களுக்கு ஒரு ஆடியோவில் வந்து செட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ஒரு ப்ளூ கலர் இமேஜ் வந்து எஃபெக்டோட ஆட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு ப்ளூ கலர் இமேஜ் வந்து தந்துருப்பேன். மேலே பார்த்தா உங்களுக்கு வந்து லிரிக் ஆட் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிரிக்கான ஃபாண்ட் பார்த்தா எதுவும் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் தந்துருப்பேன். நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து கரெக்டாக வந்து இம்போர்ட் பண்ணிட்டு கரெக்டாக சேஞ்ச் பண்ணிங்க. எஃபெக்ட்லாம் எல்லாமே ஆட் பண்ணிருப்போம் உங்களுக்கு ஃபாண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணால் நெக்ஸ்ட் வந்து திரும்பி கண்டினியூஸாக நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14:16 லிரிக் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து எஃபெக்ட் கண்டினியூஸ் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். எல்லாமே எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வீடியோ வந்து இமேஜ் மட்டும் நீங்கள் நான் சொல்கிற பிக்ஸில் வந்து நீங்கள் கிராப் பண்ணி சேஞ்ச் பண்ணால் மட்டும் போது நீங்கள் வீடியோ வந்து சிம்பிளாக வந்து எடிட் பண்ணி நான் வந்து ஃபுல்லாக வந்து எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணிட்டேன். கரெக்டாக நான் சொல்கிற பிக்ஸில் வந்து நீங்கள் இமேஜ் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணால் மட்டும் போதும். நான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஆட் யுவர் இமேஜ் 9:16 ரெஜிஸ்ட்ரேஷன். கரெக்டாக இந்த பிக்சலில் வந்து நீங்கள் வந்து இமேஜ் வந்து கிராப் பண்ணிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்கள் வீடியோ வந்து இமேஜ் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ண மாட்டோம் நீங்கள் வீடியோ வந்து சிம்பிளாக வந்து மேக் பண்ணிக்கலாம். எப்படி கரெக்டாக அந்த பிக்சலில் வந்து இமேஜ் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துங்க. பேக் வந்து க்ரீன் கலர் ப்ளஸ் ஐ மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு இதுமாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே பார்த்தா 9:16 ஒரு சைஸ் இருக்குது. கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி சொன்னால் கரெக்டான பிக்சலில் பார்த்தா ஒரு ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகி கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆன இந்த ஃபோல்டரில் நம்ம வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணோம். இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு க்ரீன் கலர் ப்ளஸ் ஐ மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பார்த்தா நீங்கள் யார் இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அந்த இமேஜ் நீங்கள் எந்த ஃபோல்டர் வச்சு அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் ஒரு ஃபோல்டரில் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை நான் யூஸ் பண்ணுற இமேஜை நீங்களும் வச்சு எடிட் பண்ண போகிறீங்கன்னா இதில் ஃபுல் இமேஜ் நான் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் ஆகிட்டு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு கரெக்டாக மேலே ப்ளஸ் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். இப்போ மேலே கீழே வந்து அப்லேயும் டவுன்லோட் பார்த்தா இமேஜ் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகல. அதனால் ஃபில் பண்ணுறதுக்கு மேலே 3 டாட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா ஃபில் கம்பல்சரின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். அது கிளிக் பண்ண சொல்ல ஃபுல்லாக வந்து செட் ஆகிடும். இப்போ எனக்கு இன்னும் நான் வந்து இமேஜ் வந்து ஜூம் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து இங்கே பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே தேர்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஸ்கேல் ஆப்ஷன் மாதிரி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இப்போ நீங்கள் வந்து லைட் சைடில் நல்லா ஸ்க்ரோல் பண்ண சொல்லி நல்லா ஸ்கேல் வந்து நல்லா உங்களுக்கு ஜூம் ஆகுது. நல்லா இமேஜ் பார்த்தா ஜூம் ஆகும். ஸ்கேலை பார்த்தா நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ண இமேஜ் நல்லா வந்து ஜூம் ஆகும். கரெக்டாக மேலே பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தா இமேஜ் வந்து கொஞ்சம் ரைட் சைடில் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் சைட் லைட்டாக மூவ் பண்ணோம். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக இந்த இப்போ ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வைப்பர் டு மூவ் லேயர்னு ஒரு இருக்கும். அதை நீங்கள் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல அங்கே பார்த்தா உங்களுக்கு வந்து இமேஜ் நல்லா மூவ் அதனால நீங்கள் வந்து கரெக்டாக மூவ் பண்ணி சென்டரை வந்து செட் பண்ணிங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து எந்த இமேஜ் ஆட் பண்ணணும் இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக அடிக்கிட்டு இங்கே மேலே செட்டிங் பார்த்து ஏர் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் பேஜ்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ண இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆனீங்க சேவ் கேட்கும். சேவ் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி சேவ் டு கேலரி வந்து மென்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணிங்க. இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் எல்லா இமேஜும் நீங்கள் வந்து கிராப் பண்ணி எடுத்துங்க. கிராப் பண்ணி எடுத்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து புக் மார்க் இம்போர்ட் பண்ணிங்களா அது வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆடியோ லேயர் மேலே ஒரு இமேஜ் லேயர் நம்ம ஆட் பண்ணியிருந்தல அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். எப்பவுமே எக்ஸ்போர்ட் பண்ணுற எல்லா இமேஜுமே அலைட் மோஷன் ஃபோல்டரில் தான் வந்து ஆட் ஆகும். இப்போ அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே ப்ளஸ் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்லும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு நான் இதுவரையும் அந்த ப்ளூ கலர் இமேஜ் வந்து ஆட் பண்ணி கிராப் பண்ணிக்கணும். அது வரைக்கும் கரெக்டாக அந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து லிரிக் வரை நான் வந்து கிராப் பண்ணியிருப்பேன். அது வரைக்கும் கரெக்டாக அந்த இமேஜ் வந்து எந்த எரரும் வராமல் உங்களுக்கு இமேஜ் பார்த்தா வந்து கரெக்டாக வந்து கிராப் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13:2 கரெக்டாக அந்த 14:13:21 கண்டினியூஸாக நான் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிப்பேன். இங்கே நீங்கள் வந்து எங்கே அங்கே கிராப் பண்ணி எடுத்தீங்களே அந்த இமேஜ் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எதாவது இமேஜ் வந்து ஆட் பண்ணி அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு திரும்பி அங்கே கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் மட்டும் கிளிக் பண்ணால் போதும் நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணி வந்துடலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இமேஜ் வந்து லாஸ்ட் வரைக்கும் சேஞ்ச் பண்ணிட்டு மேலே இங்கே பார்த்தா ஐ ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. சிசியில் இருக்க ஐ ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு மேலே செட்டிங் பார்த்து ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த புக் மார்க் பர்சன்ட்டுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 7097. இந்த புக் மார்க் பர்சன்ட்டுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 7097. கரெக்டாக நீங்கள் 7097 போட்டு நீங்கள் வந்து புக் மார்க் பர்சன் இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணிங்க. இப்போ வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும்னு நீங்கள் சேவ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.